Hi guys, இது Cellcare Infotech Naikbal. இப்போ என்கிட்ட இருக்கிற மொபைல் POCO X3 Pro ஆட்டோ டெட்டு. ஸோ இதை வந்து நம்ம இன்றைக்கி ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இது ஒரு டீட்டெயில்டு வீடியோ. ஃபஸ்ட்டு சிபியூவை வந்து நம்ம ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ அதில் எப்படி நம்ம வந்து சிபியூ வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுற போகிறோம். அதுக்கப்புறம் ரேமை ரீபால் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் என்ன ரீடிங் வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதையெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இது இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது, யூஎஸ்பி சார்ஜரில் என்ன ரீடிங் வருது, டிசி மிஷினில் என்ன ரீடிங் வருது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ மதர் போர்டு வந்து ஃப்ரெஷ் மதர் போர்டு, இது வரைக்கும் சர்வீஸ் பண்ணாத மதர் போர்டு. ஸோ நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் வந்து இருக்கும். ஸோ மதர் போர்டை பாருங்கள், ஃப்ரெஷ்ஷு, இன்னும் சீல்டே பிரிக்கலை. அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் வந்து ஃபுல்லாக வந்து எந்த ஷீல்டுமே ஓப்பன் பண்ணலை, ஃப்ரெஷ் போர்டு. ஸோ இதை வச்சு நான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த மொபைலை ரிப்பேர் பண்ணுறத வந்து எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வந்து டிசி மிஷின் ரீடிங்கையும் அண்டு யூஎஸ்பி சார்ஜர் ரீடிங்கையும் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து யூஎஸ்பி சார்ஜரை மாட்டி அதோடைய ரீடிங் என்ன காட்டுது அப்படிங்கிறத பார்க்கலாம். யூஎஸ்பி சார்ஜரை மாட்டியாச்சு. பார்த்தீங்களாக்கும் 0.1 மில்லிஆம்ஸ் எடுத்து ஃப்ளக்சுவேட் ஆகுது. இப்போ நம்ம வந்து டிசி மிஷினோடைய ரீடிங்கை பார்க்கலாம். அப்படியே இப்போ டிசி மிஷினோட கேபிளை நான் வந்து மாட்டுறேன். டிசி மிஷினோட ரீடிங்கை நம்ம பார்த்துடலாம். டிசி மிஷின் கேபிளை மாட்டியாச்சு. ஓகே, இப்போ நான் வந்து பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள், 32, 36, 37 வரைக்கும் போய் ஃப்ளக்சுவேட் ஆகுது ஆம்பியரு. நான் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் 0 ஆயிடுது. நான் திரும்ப வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். அதே மாதிரி 31, 32, 37 வரைக்கும் ஆம்பியர் இன்க்ரீஸ் ஆகி அப்படியே வந்து நான் கையை எடுத்தோன்னா 0 வந்துடுது. ஸோ இது எதனால் இந்த ஃபால்ட் வருது அப்படின்னு பார்த்தோமாக்கும், இது வந்து ரேம் அண்டு சிபியூக்குள்ள கனெக்ஷன் வந்து மிஸ்மேட்ச் ஆகுறதுனால இந்த ஃபால்ட் வரும். ஸோ நம்ம வந்து ரேமையும் சிபியூவையும் வந்து ரீபால் பண்ணி இந்த ஃபால்ட் ரெடி ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி யூஎஸ்பி சார்ஜரில் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகுறதுனால உள்ள ஷார்ட் இருந்தாலும் ஃப்ளக்சுவேஷன் ஆகும். அது வந்து 0.1 மில்லிஆம்ஸில் ஆகாது. 0.1, 2, 3, 4, 6 வரைக்கும் போயிட்டு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆனால் தான் வந்து அது ஷார்ட்டு. ஸோ இது வந்து மிஸ்கனெக்ஷன்னால் இது வந்து இந்த ஃபால்ட் வருது. ஸோ நம்ம வாங்க அடுத்த ப்ராசஸ்க்கு போகலாம். 861 TWவில் ஹீட் வந்து 265யும் ஏர் வந்து 30யும் வச்சு நான் வந்து சைடில் இருக்கிற பிளாக் பெஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணேன். ஸோ இப்போ வந்து ரேமை ரிமூவ் பண்ணிடலாம். ஹீட்டு வந்து 370, ஏர் வந்து 30, குயிக் 861 TW மிஷினு. ஸோ பார்த்தீங்கன்னாக்க ரேமை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு சிபியூவை ரீபால் பண்ணுறது, இல்லை ஒரு பவர் ஏசி ஃபிக்ஸ் பண்ணுறது, இல்லை ஒரு சிசி மாற்றுறது, இல்லை மைக் மாற்றுறது, இது மட்டுமே வந்து மொபைல் சர்வீஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டிஸ்பிளே மாற்றுறது, ஸோ இது மட்டுமே வந்து மொபைல் சர்வீஸ் கிடையாது. நீங்கள் ப்ரோ லெவல் இன்ஜினியர் ஆகணும், ப்ரோ லெவல் சர்வீஸ் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து தியரியை பற்றி தெரிஞ்சுக்கணும். மொபைல் சர்வீஸ்க்குள்ள மொபைல் ஒர்க்கிங் தியரியை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ தியரி அப்படின்டா என்ன, ப்ராக்டிக்கல் அப்படின்டா என்னன்னு நம்ம நீங்கள் கேட்டிங்களாகும். ப்ராக்டிக்கல்டா சிபியூ வந்து கலட்டுறது, ஐசியை கலட்டுறது, மாற்றுறது, ரீபால் பண்ணுறது, கனெக்டர் ஃபிக்ஸ் பண்ணுறது, டிஸ்பிளே மாற்றுறது, இது எல்லாமே வந்து ப்ராக்டிக்கல். ஸோ தியரி அப்படின்டா ஒரு மொபைல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஒரு மொபைலுக்கு எங்கெங்கே எந்தெந்த வோல்டேஜஸ் தேவை, ஃப்ரீக்வன்சி லைன்ஸ் எங்கே பாஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஸோ நீங்கள் ஒரு மொபைலை யூஸ் பண்ணுறீங்க, ஒரு யூடியூப் பார்க்குறீங்க, இல்லாட்டி ஒரு கேம் விளையாடுறீங்க அப்படின்னா உள்ள ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அது என்னென்ன ஃபங்க்ஷன், அது எப்படி வந்து எந்தெந்த ஏரியாவில் எப்படி நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் தியரி. தியரி மீன்ஸ் எம்ஐபிஐ ப்ரோட்டோக்கால்டா என்ன, I2C ப்ரோட்டோக்கால்டா என்ன, சிபியூ சிக்னல்ஸ் எங்கெங்கே பாஸ் ஆகுது. ஸோ அது தவிர்த்து பார்த்தீங்களாக்கும் ஏகப்பட்ட சிக்னல்ஸ் இருக்கும். வோல்டேஜஸ் வந்து நம்மளுக்கு எங்கே எவ்வளோ வோல்டேஜஸ் வந்து தேவைப்படுது, இதை எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ பேசிக் எலக்ட்ரானிக்ஸை எடுத்துக்கிட்டிங்களாக்கும் உங்களுக்கு வந்து காயில் என்ன ஃபங்க்ஷன் ஆகுது, காயிலுடைய வேலை என்ன,
ரெசிஸ்டருடைய வேலை என்ன, கெப்பாசிட்டருடைய வேலை என்ன, டயோடோடைய வேலை என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரெண்டாவது பக் ஆயில்னா என்ன, பூஸ்ட் காயில்னா என்ன, பக் ஆயிலுக்கும் பூஸ்ட் காயிலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, பக் ஆயில் எந்த செக்ஷனில் வரும், பூஸ்ட் காயில் எந்த செக்ஷனில் வரும். அதே மாதிரி பவர் ஏசியோடைய பூட் சீக்வன்ஸ் வந்து நமக்கு தெரியணும். எல்டிஓ செக்ஷன்டா என்ன, பக் செக்ஷன்டா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்களாக்கும் மொத்தமே 3 CPU டைப் தான் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒன்று சாம்சங்கோட எக்ஸினோஸு, இன்னொன்று வந்து குவால்காமு, மூணாவது என்னென்னு கேட்டிங்கனாக்கும் மீடியா டெக்கு. இது 3 தான் நம்ம வந்து இப்போ நார்மலாகவே ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வரும். ஐஃபோன் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதுக்கு தனியாக வரும், அது A10 சீரிஸ் CPU வரும். ஸோ இது 3லேயுமே வந்து டிஃப்ரெண்ட் பூட் சீக்வன்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குவால்காமுக்கு குவால்காம் பவர் ஏசிக்கு தனியாக பூட் சீக்வன்ஸ் இருக்கும், மீடியா டெக்கு பவர் ஏசிக்கு தனியாக பூட் சீக்வன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சாம்சங்கோட பவர் ஏசிக்கு வேறு பூட் சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஒரு மொபைலை வந்து எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் 10 வருஷமாக வேலை பார்ப்பார், ஐசியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவார், சிபிஓ ரீபால் பண்ணுவார். ஆனால் அவர்கிட்ட போய் எம்ஐபிஐ ப்ரோட்டோக்கால்னா என்னன்னு கேட்டால் அவர் வந்து திருன்னு முழிப்பார். ஸோ நமக்கு தியரி ரொம்ப முக்கியம். நீங்கள் தியரியை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களாக்கும் உங்களுக்கு வந்து மொபைலை சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ நான் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வர்ற வீடியோஸ்லாம் வந்து பேசிக் எலக்ட்ரானிக்ஸை பற்றி கிளாஸ் எடுக்கலாம், எம்ஐபிஐ ப்ரோட்டோக்கால்னா என்ன, I2C ப்ரோட்டோக்கால்னா என்னன்னு எடுக்கலான்னு இருக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் கைஸ். இப்போ வந்து மதர் போர்டில் சிபியூவை பர்ஃபெக்டாக உட்கார வச்சாச்சு. ஸோ இந்த கண்டிஷனில் சிபியூ வந்து மதர் போர்டில் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஃபிக்ஸ் ஆகிருக்கா, எனி ஷார்ட் இஷ்யூ இல்லை அல்லது மிஸ்கனெக்ஷன் எதுவும் இல்லாமல் பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்குதா அப்படின்னு செக் பண்ணுற மெத்தடை இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இன்னும் நம்ம வந்து ரேம் ஃபிக்ஸ் பண்ணலை, வெறும் வெறும் சிபியூ மட்டும் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதை நம்ம வந்து மொபைலில் வந்து சார்ஜிங் கனெக்டரை மட்டும் மாற்றிட்டு, ஃப்ளெக்ஸை மட்டும் மாற்றிட்டு சார்ஜரை மாட்டி நம்ம வந்து செக் பண்ணலாம் வோல்டேஜ் வந்து எந்தெந்த இடத்துல எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்ட்டு. சார்ஜிங் ஜாக்கை மாட்டியாச்சு. நான் இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்களாக்கும் உங்களுக்கு தெரியும். இப்போ சார்ஜிங் பின்ன நான் மாட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து எல்இடி வந்து பிளிங்க் ஆகுதா இந்த இடத்துல. ஸோ இது மாதிரி பிளிங்க் ஆனாலே உங்களுக்கு வந்து சிபியூ பர்ஃபெக்டாக உட்காந்துருக்குது அப்படின்ற அர்த்தம். ஸோ இது ஏன் பிளிங்க் ஆகுதுன்னா பவர் ஐசிக்கும் சிபியூக்கும் உள்ள கனெக்ஷன் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற இண்டிகேஷன் தான் இது. இந்த எல்இடி பிளிங்க் ஆகுறது ஒரு மெத்தடு. நெக்ஸ்ட்டு மெத்தடு வந்து வோல்டேஜஸ் வந்து கரெக்டாக ப்ரொடியூஸ் ஆகுதா, ரேமுக்கும் சிபியூக்கும் வோல்டேஜஸ் வந்து எந்த ஷார்ட்டேஜ் இல்லாமல் வருதா அப்படிங்கிறதே நம்ம பார்த்துடலாம். ஸோ மல்டிமீட்டரை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம். மல்டிமீட்டர் எடுத்தாச்சு. மல்டிமீட்டரில் வந்து வோல்டேஜில் வந்து செட் பண்ணிக்கிறங்க. மல்டிமீட்டரை வோல்டேஜில் செட் பண்ணிவிட்டு பிளாக் ப்ரோப் வந்து கிரவுண்ட்லேயும் ரெட்டை வந்து லைன்லேயும் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற பெரிய கெப்பாசிட்டர் வந்து விராம் விராம் சப்ளை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து இந்த ரேமுக்கு வர சப்ளை இது 1.1 வோல்ட் வரும். அது வருதா அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள் 1.1 வோல்ட்டு விராம் சப்ளை வந்து கரெக்டாக வருது. ஸோ அப்போ எந்த ஷார்ட்டும் இல்லை. இங்கே இருக்கிற இந்த சின்ன கெப்பாசிட்டர் வந்து இப்போ நான் ஜூம் பண்ணி காமிச்சா வந்து உங்களுக்கு மல்டிமீட்டர் பார்க்க முடியாது. ஸோ நான் சொல்கிறேன் பார்த்துக்கிறேங்க. இங்கே இருக்கிற இந்த சின்ன கெப்பாசிட்டர் வந்து சிபிக்கு வர்ற வந்து பவரு, அதில் வந்து 1.2 வோல்ட்டு கிட்ட வரும். அது வருதான்னு பார்க்கலாம். பாருங்கள் 1.2 வோல்ட்டு சிபியூக்கு வருது. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடு எல்இடி பிளிங்க் ஆகுறது, ரெண்டாவது மெத்தடு வந்து வோல்டேஜஸ்லாம் கரெக்டாக ப்ரொடியூஸ் ஆகுறது, தேர்டு மெத்தடு வந்து முக்கியமான மெத்தடு. இதை வந்து பிஎஸ் ஹோல்டு சப்ளை அப்படின்னு சொல்லுவோம். பிஎஸ் ஹோல்டு சப்ளை அப்படின்னா நீங்கள் வந்து இடிஎல் பாயிண்ட் வைக்கிறீங்கல்ல, இடிஎல் பாயிண்ட்டு, அதுக்கு பேர் தான் பிஎஸ் ஹோல்டு சப்ளை அப்படிங்கிறது. ஸோ அது வந்து பவர் ஐசிக்கும் சிபியூக்கும் உள்ள சிக்னலு. பவர் ஐசியிலேருந்து உங்களுக்கு 1.8 வோல்ட் சிபியூக்கு போகும். ஸோ அது சிபியூ வந்து ஒர்க் ஆச்சாக்கும் திரும்ப 1.8 வோல்ட்டை வந்து அது வந்து ரிட்டன் வந்து பவர் ஐசிக்கு தரும். பவர் ஹோல்டு பிஎஸ் ஹோல்டு சப்ளை அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து இடிஎல் பாயிண்ட் நீங்கள் டச் பண்ணுறீங்கல்ல, இந்த இடத்துல 1.8 வோல்ட் பிஎஸ் ஹோல்டு சப்ளை வந்துடும்.
பார்த்தீங்களா 1.77 1.8 வோல்ட் வருதா. அப்போ இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது CPU வந்து பர்ஃபெக்டாக உட்காந்துருக்குச்சு, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பவர் ஐசியும் சிபியும் வந்து கனெக்ஷன் ஆகிடுச்சு, ரெண்டும் பேசிக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ரேமை ஃபிக்ஸ் பண்ணி மொபைல் ஆன் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ரேமையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு CPU வந்து ஃபிக்ஸ் பண்ணி வோல்டேஜ் ரீடிங்ஸ்லாம் நான் உங்களுக்கு காமிச்சேன். இப்போ ரேமையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மொபைலில் போட்டு சார்ஜரை மாட்டி பார்க்கலாம். முதல்ல நம்ம ஸ்டார்டிங்கில் ஃபால்ட்டாக இருக்கும் போது 0.1 மில்லியம்ஸ் கன்சியூம் பண்ணி ஃப்ளக்சுவேட் ஆச்சு. இப்போ வந்து என்ன ரீடிங் எடுக்குது அப்படிங்கிறத இதையும் நம்ம வந்து இப்போ பார்த்துடலாம். பேட்டரி கனெக்டர் மாட்டிட்டு இப்போ நம்ம வந்து சார்ஜரை இன்சர்ட் பண்ணலாம் சார்ஜிங் கேப்பில். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் 0.1 0.2 0.6 1.6 ஆம்ஸ் எடுத்துருச்சு கைஸ். அப்படின்னா மொபைல் ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ வந்து மொபைல் ஆன் ஆயிடுச்சு. இது இந்த ஒர்க் நமக்கு சக்ஸஸ்ஸு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.